பக்கத்துல க்ளோஸ் அப்ல பாக்குறப்போ மீனே வேற லெவல்ல இருக்கு. ஆமா ப்ரோ. இன்னும் டேங்க் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா இது குவாரண்டைன் டேங்க். இப்போ இது ஒரு சில்லி ரெட் ஸ்டாக் தான். ஒரு 4 inches இல்ல. அந்த சில்லி ரெட் இந்த மாதிரி பீஸ் எத்தனை இருக்கு? இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட ஒரு 20-25 பீசஸ் இருக்கு. ஆமா. ஃபிஷ்ஷை வந்து என்னைக்குமே ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷா போட்டு அமுத்திடக்கூடாது. அந்த டைம்ல அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய. அது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபின்னேஜ் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ரூமுக்கு வெளியே வந்து பெங்களூர் இருக்கு. அது எப்படி ரூமுக்குள்ள மட்டும் சென்னை இருக்கு? இந்த ரூம் இதுவும் ஒரு F4 பேட்ச்ல வந்த கேமல் தான். பயங்கரமா இருக்கு பாடி பல்ஸ். அந்த ரவுண்ட் ரவுண்டா போல்ஸ் எடுத்தா டோனட் போல்ஸ் வாங்கலாம். ஆமா, டோனட் போல்ஸ் அப்படின்வாங்க. இது ஒயிட் ஐ ஃபிஷ். இது போலாம். ஒயிட் ஐ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. கஸ்டமருடைய ஃபிஷ்ஷோடைய கண்டிஷன், கஸ்டமர் டேங்க் உடைய வால்யூம் கால்குலேட் பண்ணி அப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு தருவோம். நான் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு மெடிசன்ஸ் கொடுக்குறது இல்லை, ரெடி பண்ணி கொடுப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டுக்கு. அப்போ மீனை பொறுத்து தான் நீங்க ரெடியே பண்றீங்களா? ஆமா, மீனை பொறுத்து தான். ஏன்னா அதோட எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்திருக்கேன். மறுபடியும் பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ பெங்களூர்ல வந்து நம்ம நிறைய விதமான மீன் கடை எடுத்திருக்கோம். ஆனால் ஃப்ளவரான்க்குன்னு ஒரு ஸ்டோர் வந்து வீடியோ எடுத்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போதான் முதல் டைம் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம கூட மேத்யூ இருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி ஃப்ளவரான் காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஆன்லைன்ல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்னையில் ஒரு 2-3 பேர் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. போறப்ப இந்த மாதிரி வின் பண்ணியிருந்தேன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போதான் எனக்கு தெரியும். ஸோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருந்தாரு. இப்போ இவர்கிட்ட ஃப்ளவரான் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மெடிசனுக்கும் வந்து இவர் கொஞ்சம் பாப்புலர். அவராக ஓனா மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ட்ரீட் பண்ணுவார். ஸோ மெடிசன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ஃபிஷ்ஷஸ் ஸ்டாக் எந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நம்ம கூட வந்து மேத்யூ இருக்காரு, ஜியான் ஹான் ஃபேக்டரியில இருந்து. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து என்னென்ன ப்ரோ இருக்கு? ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்ல வந்து சில்லி ரெட் எஸ்ஆர்டிஸ் இருக்கு ப்ரோ. எஸ்ஆர்டிஸ் வந்து இருக்கு, ப்ளஸ் F4 கேஎம்எல்ஸ் இருக்கு. F4ல வந்து எஸ்ஆர்டிஸ் ஒயிட் ஐஸ் ஃபிஷஸும் இருக்கு. சில்லி ரெட் ஸ்டாக் இருக்கு. காம்பாஸ் நேத்தா வந்துச்சு, கொஞ்சம் காம்பாஸும் இருக்கு. ஆமா, நேற்று வந்து இந்த ரெக்கவர் ஆயிருக்காது. இல்ல ப்ரோ, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கலரேஷன் கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கு. நீங்கள் கலரேஷன் மட்டும் பார்க்கலாம். பொட்டன்ஷியல் பார்க்கணும்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது தேவைப்படும். சில்லி ரெட் எஸ்ஆர்டிஸ் கேஎம்எல்ஸோட டைம் எடுக்கும் தானே கம்ஃபர்ட்? ஆமா, கண்டிப்பா டைம் எடுக்கும். சில்லில வந்து ஒரு 1 வீக் ஆகுது ப்ரோ. அதுலயே வந்து அது 1 வீக் ஆகி ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஹேண்ட் பிக்டு பீசஸ், நல்லா இருக்கிற பீஸ் எல்லாம் ரீட்டைல் ஸ்டாக்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ. சரி, ரைட் பிரதர். அதே மாதிரி முக்கியமானது, வெளியே இந்த ரூமுக்கு வெளியே வந்து பெங்களூர் இருக்கு. அது எப்படி ரூமுக்குள்ள மட்டும் சென்னை இருக்கு? இந்த ரூம் மட்டும் ப்ரோ, அதாவது எல்லா டேங்க்ஸுக்குமே வந்து கம்பல்சரி ஹீட்டர் போட்டிருப்போம். 4x2 டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹீட்டர் போட்டிருப்போம். 4x1 டேங்க்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் இல்லை 200 வாட்ஸ் கம்பல்சரி போட்டிருப்போம். ஏன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனாதான். இப்போ வந்து இந்த கிளைமேட் வந்து மழை ப்ளஸ் வின்டர் சீசன்றதுனால கிளைமேட் ரொம்ப ட்ராப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபிஷ்ஷஸும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரிகவர் ஆகாது. ஸோ அதனால வந்து ஹீட்டர் கம்பல்சரி இருந்தே இருக்கும். ஓகே. ஸோ டேங்க்ல இருக்க ஹீட்டர்னால இந்த ரூம் ஹீட் ஆகுது? ஆமா, கம்பல்சரி. ஆமா, ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 200 வாட்ஸ், இங்கே ஒரு 200 வாட்ஸ், எல்லா டேங்க்லேயும் ஒரு 200 வாட்ஸ் ஆவரேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலுமே வந்து கம்ப்ளீட் வென்டிலேஷன்ஸ் பிளாக் பண்ணிருக்கோம். ஸோ வென்டிலேஷனுக்கு உள்ள வந்து காத்து வராது. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஹீட் லாக் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட் ஜன்னல்லாம் சீல் பண்ணிட்டீங்க? ஆமா, கம்ப்ளீட்டா வென்டிலேஷன் எல்லாமே சீலா இருக்கும். ஸோ டோர்ஸும் க்ளோஸ்டா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஹீட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். நல்லா மழை பெஞ்சு சில்லாச்சுன்னா இங்க வந்து படுத்துக்கலாம் போல பறக்குது. சரி பிரதர், ஃபிஷஸ் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாடி மான்ஸ்டர்காக் ஜெனடிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே. ஸோ நல்லா வந்து பேட்டர்ன் இருக்கிற ஃபிஷ்ஷஸ். ஸோ வந்து இது ஒரு 3-4 inches இருக்கு. நல்ல ஃபிஷ், நல்ல ரிட்டர்ன், கொஞ்சம் நல்ல ரிகவர் ஆகிருக்கு. ஒயிட் லைட் என்ன சைஸ் இருக்கும்? ஒரு 4 inches இருக்கு ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் டியூப் லைட்ல நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எதுவும் ஆட் பண்றது இல்ல. ஒயிட் டியூப் லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலெக்ஷன் நல்லாவே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா F4 ஜெனடிக்ஸ்ல வர சாடி பேட்ச். இது ஃபிஷ் வந்து இந்த லைட்ல பாக்குறதுனால உங்களுக்கு பேலா தெரியலாம். ஃபிஷ்ல வந்து நல்ல பொட்டன்ஷியல், நல்ல கிராஸ் ஹெட் பல்ஸ். ஃபிஷ்ஷோட சைஸ் 2.5 inch தான் இருக்கும். நல்ல கலெக்ஷன், நல்ல பேர்ல் மார்க்கிங்ஸ் இருக்கும். இது கேமல் சொல்லலாமா? கேமல்னு சொல்ல முடியாது. அந்த கேமல் வந்திருக்கும்ல? கண்டிப்பா வந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த எஸ்ஆர்டிக்கு பாருங்க, உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும். ஓகே. நிறைய எஸ்ஆர்டிஸ்க்கு இந்த பேட்ச் வந்து ஒயிட். இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒயிட் ஐஸ் ப்ராமினென்ட்டா தெரியும். F4ன்றதுனால ஒயிட் ஐஸ் வருது. ஆமா. இப்போ இங்க பாருங்க, இந்த வியூ பாருங்க. அதாவது ஃபிஷ்ஷோட சைஸ் நீங்க அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, என்ன இருக்கலாம்? 3 inch இருக்கும். எக்ஸாக்டா ஒரு 2.5 inch தான் எக்ஸாக்டா இருக்குமே. நான் பிடிச்சி காமிக்கிறேன் இருங்க. ஃபிஷ்ஷோட சைஸ் அப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரிய வரும். பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் ப்ரோ, 3 inches கூட இல்லை. ஒயிட் ஐ ஃபிஷ். இது ஸ்ட்ரெஸ்ஸாக என்னதுனால பிளாக்கா தெரியுது உங்களுக்கு ஐ. இது அது நல்லா டேங்க்ல நல்லா இருந்துச்சு. கையில பிடிச்ச காட்டுன்னு பயமுறுத்திட்டீங்க. அதோட பொட்டன்ஷியல் பாருங்க நீங்க.
நல்ல க்ராசெட் pearls, நல்ல மான்ஸ்டர் காக் ஃபிஷ் இது. ஓகே. ரொம்ப சின்ன சைஸ் இது. ம். ஸோ லைட் இல்லாம பாருங்க, உங்களுக்கு அந்த ரெட்னஸ் லைட்டா தெரியும். ஆக்சுவலா ரொம்ப டார்க்கான ரெட் தான் இது. டேங்க்லயே நல்லா இருந்துச்சு, நீங்க தான் பிடிச்சி பயமுறுத்திட்டீங்க. நல்ல ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு F4லயே வந்து. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்க, இது ஒயிட்டா SRD தான். SRDஸோட F4 இன்னும் ப்ரீடிங் நல்லா இருக்கும்ல? ஆமா ப்ரோ, ப்ரீடிங் மெட்டீரியல் தான் நிறைய பேர் எடுக்குவாங்க இதை. ஓகே. ஸோ நிறைய இந்த மாதிரி ஒயிட் ஐல இருக்கு. சின்னதுலேயே வந்து நான் மான்ஸ்டர் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஒயிட் ஐ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஏன்னா ஃபிஷ்ஷோடைய சைஸ் கொஞ்சம் ஆவரேஜா க்ரோ ஆகும்போது ஃபிஷ்ஷோடைய அந்த வைப்ரண்ட் கலரேஷனுக்கும் அந்த ஒயிட் ஐன்ற ஒரு மார்க்கிங்க்கும் வந்து ரொம்ப வந்து வைப்ரண்டா தெரியும் ஃபிஷ். ஓகே. ஸோ அதனாலே வந்து அதை வந்து கேட்டு வாங்குறவங்க நிறைய பேர். இதுவும் SRD ப்ரோ? ஆமா, இதுவும் SRD தான். F4 பேட்ச்ல எடுத்த பீஸ். போல்ஸ் பாக்குறப்ப SRDக்கு இருக்கிற போல்ஸ் மாதிரி இல்லையா? ஆமா ப்ரோ, இந்த F4 ஜெனடிக்ஸ்ல மட்டும் உங்களுக்கு மவுத் கூட பாருங்க SRD மாதிரியே இருக்காது. ஸ்நாட் மவுத்னுவோம், சின்ன பேபி ஃபேஸ் மாதிரி இருக்கும் மவுத். பேர்ல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் நோஸ்ல மார்க்கிங்ஸ் கூட தெரியும் உங்களுக்கு. இது ஒரு மாதிரி செமி டோனட் பேர்ல்ஸ். டோனட்னா அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இல்லைங்களா, உளுந்த வடை மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பேர்ல்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா. சோ அந்த ரவுண்ட் ரவுண்டா போல்ஸ் எடுத்தா டோனட் போல்ஸ்னுவாங்களா? ஆமா, டோனட் போல்ஸ் அப்படினுவாங்க. இது ஒயிட் ஐ ஃபிஷ் இது. ஓகே. சோ நல்லாவே பேர்லிங்ஸ் இருக்கிற ஃபிஷஸ் தான் இப்போ வந்து இருக்குது. சில பேர் வந்து டிஸ்டிங்க்ட் பேர்ல்ஸ் கேட்பாங்க, தூரம் இருக்கிற பேர்ல்ஸ்னு கேட்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் F4 பேட்ச்ல வந்த பீஸ் தான். ஸோ கொஞ்சம் இன்னும் ரிகவர் ஆகும். நல்ல பால் ஹெட் ஃபிஷ் இது. ஓகே. அப்படியே இது பார்க்க தாய் சில்க் மாதிரி இருக்கு. தாய் சில்க் மாதிரியே இருக்குது, ஆனா தாய் சில்க் கிடையாது. ஆமா, தாய் சில்க் கிடையாது. உங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல இப்ப தாய் சில்க் மாதிரி தெரியும், ஆனா பாடியில கிளியரா பாருங்க உங்களுக்கு அந்த தாய் சில்க் மாதிரியான பாடி மேக்மான் கலெக்ஷன் இருக்கு. மேக்மா, கண்டிப்பா மேக்மா தான். ஓகே ஓகே ரைட். உங்களுக்கு இங்க ஒரு KML இருக்குது. இந்த KML பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கிளியரா பாருங்க. இது KML. இவ்வளவு நேரம் பார்த்ததுல SRDல. ஆமா, இது KML. இதுவும் ஒரு F4 பேட்ச்ல வந்த KML தான். பயங்கரமா இருக்கு பாடி பல்ஸ். ரொம்ப வாட்டர்ல சில்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஹெட் இன்னும் பம்ப் ஆகல. இந்த பேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷஸும் வந்து பிரீடர்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஹேண்ட் பிக் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் டு ஒரு 80-90 ஃபிஷஸ் எடுத்தோம் KML பிக் பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 KML கூட இல்ல, எல்லாமே எடுத்துட்டாங்க. இதுவும் கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு F4 பேட்ச்ல வந்த பீஸ் தான். ஸோ பேர்லிங்ஸ் எல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு. செமையா இருக்கு. இதுவும் ஆனா SRD தான். இது KML வராது. இல்ல KML பேட்ச் வராது ப்ரோ. ஸ்ட்ரெயின் SRD. ஓகே. F4 ஜெனடிக்ஸ் இருக்கிற ஃபிஷ். ஸோ இது பாத்தீங்கன்னா சில்லி ரெட் ஸ்டாக்கு. பயங்கர நல்ல ரெட்டா இருக்கு. ஆமா ப்ரோ, இது நேச்சுரலாவே நல்ல ரெட்டிஷான ஃபிஷ் தான். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காப்புல. இது மான்ஸ்டர் காக் இது. ஓகே. ஸோ ஃபிஷ்ஷோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெரிய ரேஞ்ச் இருக்குமா? கண்டிப்பா 4 ரேஞ்ச் இருக்கும். ப்ரீடிங் மெட்டீரியல் இதெல்லாம். இல்ல ப்ரீடிங் இல்ல நான் ஹாபிக்கு வளர்க்க போறேன்றவங்க கூட இந்த மாதிரி ஃபிஷஸ் பிக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இது டைரக்டா எடுத்துட்டு போய் ப்ரீட் பண்ணலாம், அந்த சைஸ்ல தான் இருக்குல்ல? ஆமா, அந்த சைஸ்ல தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ப்ரீடிங்காக கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சி காமிச்சுன்னா அதோடைய எக்ஸாக்டான ஹெட்டோடைய ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. இப்போ இது சில்லி ரெட் ஸ்டாக் இது. ஸோ ஃபிஷ்ஷை பிடிக்குமா டக்குன்னு போட்டு பிடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதை வந்து மைல்டா அடிப்படுறத விட ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். கையில தான் அடிப்பட தோணுது, மடிக்க வருது. மைல்டா அதை ஹேண்டில் பண்ணணும் ஃபிஷ்ஷை மட்டும். ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோடைய ஹெட் என்னுடைய கை சைஸோட ஹெட் சைஸ் பாருங்க. ஸோ அதோடைய மார்க்கிங்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு சில்லி ரெட் ஸ்டாக் தான். ஒரு 4 inches. இல்லை நான் சில்லி ரெட் இந்த மாதிரி பீஸ் எத்தனை இருக்கு? இந்த மாதிரி இருக்கு ப்ரோ, நம்ம கிட்ட ஒரு 20-25 பீசஸ் இருக்குது ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாவே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா டொமேட்டோ ரெட் இருக்கிற ஃபிஷ். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் ஹெட் கூட பாத்தீங்கன்னா லைட் ரெட்டா இருக்கும், ஒரு மாதிரி லைட் டொமேட்டோ கலர் பளிச்சுன்னு தெரியும். கரெக்ட். ஸோ நல்லா இருக்கும் இந்த ஃபிஷ் கூட. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. சில்லி ரெட் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா கூட இது எல்லாமே சில்லி ரெட் ஃபிஷஸ் தான். ஸோ இதுவும் பாருங்க லைட் எல்லாம் இல்லாமலே உங்களுக்கு டார்க் ரெட்டாவே தெரியும் உங்களுக்கு நல்லாவே. ஸோ ப்ளஸ் இதில் என்ன வேணா நம்ம எடுக்கிற ஃபிஷஸ்லாம் வந்து ஸ்டமக் ஜாஸ்தி இருக்காது. இது என்னதான் SRD பெரிய காக்கா இருந்தாலுமே உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா லீனான ஸ்டமக், டம்மி இருக்காது. டம்மி சுத்தமா இருக்காது. அந்த டம்மி கிடையாது. ஆமா, இது ஒரு பேர் வச்சிருக்காங்களா டர்போஜின். டர்போஜின் வந்து எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எதுக்கு கிராஸ் பிரீட் பண்ணுவாங்கன்னா ஹெட் வேணும், கலரும் வேணும், பேர்லிங்ஸும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில ஷேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ரெட், எல்லோ அந்த மாதிரி ஃபிஷஸ் இருக்கும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டம்மி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கிலாந்து ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க. கலரேஷன் வேணும், பேர்ல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஸ்டமக் வந்து ரொம்பவே பல்ஜாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ். ஸோ ரொம்ப சர்வைவான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து பேக் டு பேக் கம்மியா இருக்கும், ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் பாருங்க நல்லா இருக்கும். பேர்ல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ ஹெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரொபோர்ஷனலா இருக்கிற ஃபிஷ். எஸ்ஆர்டி தான் பிடிக்குமோ? எஸ்ஆர்டி பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஸ்ஆர்டி. இதோடைய ஐயோட மட்டும் பாருங்க ஒரு வைல்டு லுக் தெரியும் உங்களுக்கு. இது எனக்கு இந்த பேட்ச்ல இந்த எஸ்ஆர்டில வந்து இந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா ரொம்ப சின்ன ஃபிஷ், ஒயிட் ஐஸ். இது 2 இன்ச் இருக்கும்ல? 2 இன்ச் தான் இருக்குமே. ஓகே. ஆனா அதோட பேர்லிங்ஸ் பாருங்களேன். அதோட பேர்லிங்ஸ், நோஸோட இதுக்கு பேர்லிங்ஸ் இருக்கும். நோஸ் மேல மார்க்கிங்ஸ் பிளஸ் பேர்லிங்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே. ஸோ பாருங்க ஸ்பிளிட்டடான பேர்ல்ஸ், சின்ன ஃபிஷ், ஓகே, ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து எஃப்ஆர் ஜெனடிக்ல வந்த ஃபிஷ் தான். பட் மேக்மா கேட்டகரிக்கு தான் வரும். இதெல்லாமே நல்ல பேர்லிங்ஸ். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நல்லா பேர்லிங்ஸ் இருக்கிற ஃபிஷஸ் தான். ஓகே. ஸோ இந்த 2.5-3 இன்ச்ல எஸ்ஆர்டி, மேக்மாஸ், கேஎம்எல்ஸ் எல்லாமே காமிச்சிங்க. பிரைசிங் ஸ்டார்டிங் எவ்வளோ போகுது? அப்புறம் ஸ்டார்டிங் வந்து இப்போ சில்லி ரேட் காஸ்ட்னு பார்த்தாங்கன்னா 2000 rupees மேலே தான் போகுது. ஓகே. இல்லை 2 inch வேணும்னாலும் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த காஸ்ட்டுக்கு மேலே தான் போகும். ஓகே. இல்லை எனக்கு பட்ஜெட் வந்து ஒரு 1500 தான் இருக்குதா, அதுக்கும் ஃபிஷஸ் இருக்கு கமர்ஷியல் கிரேடு. ஸோ கமர்ஷியல் கிரேட் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கிற ஃபிஷஸ். அதில் வந்து ஒன்றும் எக்ஸாட்டிக் இல்லை, பார்த்து எல்லாம் பார்த்து தான். ஸோ நம்ம காமிக்கிறது புதுசாக காமிக்கணும். ஆரம்பிக்குது பட்ஜெட்லேருந்து இருக்குது. இல்லை நான் ஹோல்சேல் பண்ண விரும்புகிறேன் அப்படி, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்றவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் அது பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் கொடுக்குவோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இல்லை சார் நீங்கள் ஃபிஷ் எடுத்து போட்ட உடனே நீங்கள் பணக்கார ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்ல விரும்பல. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஹாபியை மட்டும் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டியூப்லைட் மேலேயே இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு ரெட்னஸ் வந்து கம்மியாகாது ஃபிஷ்ல. இதுவும் சில்லி ரெட் தான். ஃபிஷ்ஷோடைய சைஸ் பாருங்க, நம்ம ஃபிங்கரோட சைஸ் தான் இருக்கும். ஓகே. நான் கை கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப குட்டியாக இருக்கு. ஆமா இருங்க, மண்டபத்திரம் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். ஃபிஷ்ஷோடைய சைஸ். ஹெட் வந்து டவுனா இருக்குது. ஏன்னா வந்து இப்பதானே கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இது சரி பம்ப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஓவர் ஃபீடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய இம்யூன் பவருக்கும் ஃபிஷ்ஷுக்கே பவர் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஃபீடிங் வந்து ரொம்ப மினிமல். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். அது ஒரு 5 pellets மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சில்லி ரெட் ஃபிஷ் தான். ஸோ டெய்லில் எல்லோ ஷேட் தெரியும் பாருங்க. இதுல நீங்க பாக்குற ஃபிஷஸ் எல்லாமே ஒரு 50% பொட்டன்ஷியல் தான். இன்னும் பம்ப் ஆகும். நாங்கள் க்ரூமிங் போடுவோம். இனிமேல் தான் நாங்கள் வந்து ஃபீடிங் எல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதோடைய ப்ராப்பர் கேர் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஆமா, இது ஒரு மாதிரி ஸ்வாம்ப் ஹெட் மாதிரி வரும் கொஞ்சம். பட் ஆனால் இந்த ஃபிஷ் வந்து இன்னும் சைஸ் ஆகணும். இது வந்து 4 inch தானே. ஸோ எல்லாம் சைஸ் ஆக வேண்டிய ஃபிஷஸ். அப்பதான் பொட்டன்ஷியல் தெரியும். ஃப்ளவரான பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்போ வேணா ஆகலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லி ரெட் எஸ்ஆர்டி தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் பேண்ட் போல, அதாவது பாடி மேல இருக்கிற அந்த பிளாக் மார்க்ஸ் இன்னும் கம்மியா இருக்குது. ஸோ அதனால தான் ஃபீடிங் வந்து ரொம்பவே கம்மி, மினிமலாக பண்ணுவோம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் மினிமலாக ஃபீட் பண்ணுறது இம்யூன் அதாவது டைஜஷன் பவரே கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ஓவர் ஃபீடிங், அதுதான் சொல்றது. குவாரண்டைன் பண்ணும்போது பார்த்து குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி ஒரு நல்ல சில்லி ரெட் தான், நல்ல மார்ன்ஸ்டோ காக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பால் காக் மாதிரி வரும் உங்களுக்கு. ஹெட் ஃபுல்லாகவே பேர்ல்ஸ் இருக்கும். எனக்கு வெறும் இதை கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வெறும் எனக்கு சில்லி ரெட் மட்டும் போதுன்றவங்களும் இருக்காங்க. சார் அதோட எனக்கு வந்து கட்சி விட்டாப்ல இதோட எனக்கு அதோட சேர்த்து எனக்கு இது கூட வேணும், ஏதாவது எனக்கு மார்க்கிங்ஸ் கூட வேணும், எனக்கு கலரேஷன்ஸோட மார்க்கிங்ஸோட வேணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராச்சும் அடையாளம் சொல்லி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோ உங்க கையை கடிச்சதுல அந்த மீன் எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேளுங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஃபிஷ் தான். இதுவும் 2.5 inch 3 inch தான் இருக்கும். டபுள் ஃப்ளவர் லைன் மார்க்கிங், அந்த பிளாக் ஃப்ளவர் லைன் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த பிளாக் ஃப்ளவர் லைன் மார்க்கிங் வந்து 2. ஆமா, இது டபுள் ஃப்ளவர் லைன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளவர் லைன், அந்த பிளாக் ஃப்ளவர் லைன் மார்க்கிங்ல வந்து உங்களுக்கு 2 லைன் தெரியும், உங்களுக்கு மேலே கீழே தெரியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபிஷ் தான். ஸோ நல்ல ஆக்டிவா இருக்கிற ஃபிஷ் தான். ஓகே. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மான்ஸ்டர் காக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் பிளாட் எல்லாம் ஒன்றும் ஆகலை. சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6 inches தான் கொடுத்துருக்கோம் ஃபீடிங் கொடுக்கறத பொறுத்து. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் இறங்கிடும். ஸோ எந்த ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட பிளாட் எல்லாம் இல்லை. இந்த ஃபிஷ்ஷோடைய பேர்ல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது டார்க் சில்லி ரெட்னு சொல்ல முடியாது, டொமேட்டோ ரெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து பேல் ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இதோடைய பேர்லிங்ஸ் வந்து நம்ம சில்லி ரெட்னு சொல்ல முடியாதா? இது சில்லி ரெட் கேட்டகரிக்கே வராது. இது நார்மல் ரெட் தான் இது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் ரெட் மாதிரி தெரியும். இதே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் லைட் போட்டு எடிட் பண்ணீங்கன்னா இதுவும் சில்லி ரெட் தான் விற்கும். சோ ஆக்சுவலி சில்லி ரெட் வேற, டொமேட்டோ ரெட் இது சில்லி நார்மல். ஆமா ஆமா ஆமா.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேர்ல்ஸ் வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ப்ளஸ் ஃபிஷ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் பேண்ட் இருக்குது, காவேரி ஓடுது. ஆமா நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம், ரிவர் ஓடுற மாதிரியே கூட இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நான் பிடிச்சி காமிக்கிறேன் இருங்க, உங்களுக்கு அந்த அப்பதான் உங்களுக்கு அந்த பேர்லிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மெயினா எஸ்ஆர்டில தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ? நம்ம வந்து மேக்ஸிமம் காம்ஃபாஸ் எல்லாமே பண்ணுவோம் பிரதர். வெறும் ஃப்ளோரான்ஸ் வந்து இதுக்கு சீசனல் தகுந்த மாதிரி. நான் வந்து வெறும் இதை மட்டும் எடுத்து ஹோல்சேல் பண்ணலாம் இல்லை, நம்ம க்ரூமிங் கம்ப்ளீட்டாக ஃபிஷ் எடுத்து க்ரூம் போடுவோம். க்ரூமிங் போட்டு செலக்டட் ஃபிஷ் இருந்தால் செலக்டட் பிரீடர்ஸ் கிட்ட எடுப்போம். இன்கேஸ் பிரீடர்ஸ் ஃபிஷ் இல்லை அப்படின்னா நம்ம வேற பிரீடர்ஸ் கிட்ட போய் நாங்கள் ஃபிஷ் எடுக்க மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ஃபாஸ் இருக்குது. காம்ஃபாஸ் வந்து உங்களுக்கு வெறும் கலரேஷன் மட்டும் தான் பார்க்க முடியும், இப்போ வேற ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா ஹெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ. ஓகே, ஸோ இருக்கு இந்த பீஸ் ஒரு ப்ராப்பரா கலரேஷன் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க நான் ஒரு கம்ஃபா ஃபேன் தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, இது வந்து டுவெல் டோன் F2 காம்ஃபா. இது ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு பிடிச்சி வந்து வேணா உங்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு காம்ஃபால இருக்க வேண்டிய ப்ராப்பர் பாடி ஸ்ட்ரக்சர் காமிக்கலாம். ஓகே, பட் பொட்டன்ஷியல் காமிக்க முடியாது. பிடிச்சா பயந்து கலர் போயிடும்ல, கம்ப்ளீட்டா போயிடும். இதுல நல்ல ஒரு டுவெல் டோன் காம்ஃபா, இது ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான பிரீடர் கிட்ட இருந்து எடுத்த காம்ஃபா தான் இது. ஓகே, ஸோ காம்ஃபா பிரீடர் கிட்ட விட குவாலிட்டியை பார்த்து எடுக்கிற கஸ்டமர்ஸ் தான், நம்மளை பார்த்து எடுக்கிறவங்க தான் நிறைய. ஃபிஷ்ஷை வந்து என்றைக்குமே ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக போட்டு அமுத்திடக்கூடாது. அந்த டைமில் அடிப்பட்டதுக்கான வாய்ப்பு நிறைய. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபின்னேஜ் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒரு ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகே, இதுதான் காம்ஃபாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு அடுத்து வர்றது தான் மவுத். ஓகே, மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக, அதாவது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி காமிச்சிடறேன் நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டி காம்ஃபாஸ். ஓகே, அது லிப் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி தான் 1 to 1 முன்னாடி போயிடக்கூடாது, ப்ராப்பர் லிப் க்ளோஸ் ஆகணும். ஓகே, ஹெட் ஃப்ளவர் லைன் கலரேஷன், இதெல்லாம் வந்து ஹெட் எல்லோ ஐஸ் இருக்கிற காம்ஃபா தான். ஸோ வந்து ஒரு நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு போது பொட்டன்ஷியலை பாருங்க. மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி மவுத், பாடி ஷேப், டைல் க்ளோசிங் எல்லாம் பாக்குறாங்களா இல்ல கலர் ஹம்பை மட்டும் பாக்குறாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா காம்ஃபா பத்தி தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. ஓகே, சில பேர் வந்து காம்ஃபா பத்தி தெரியாதவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கேஎம்எல்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில கேஎம்எல்ஸ்க்கு வந்து கேஎம்எல்ஸ்க்கு வந்து டெயில் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதை காம்ஃபா அப்படின்னு வித்துடுறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற இடத்துல கஸ்டமர் காம்ஃபா ஹெட் வரதான், இந்த காம்ஃபா ஹெட் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாற கஸ்டமர் நிறைய பேர். அது கடைசியில வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பேர் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு மிரர் வைக்கும்போது ப்ராப்பரா எஸ்ஆர்டி மாதிரி காமிச்சு கொடுத்துரும், வேஷம் கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஆமா, இந்த மாதிரி டெயில் ஸ்பிளிட் ஆயிடும், நீங்க இருக்கிற ப்ராப்பர் டெயில் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் ஃபால்ட் இருக்கு. காம்ஃபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்து வாங்குறவங்க வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஹெட் மேல கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால கலரு, ஹம்ப், பாடி ஷேப், நீங்க சொன்ன அந்த மவுத், டைல் க்ளோசிங் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா F4 இல்ல F3 வந்து தான் இப்ப நிறைய பேர் கலரை பார்த்து காம்ஃபாஸ்ன்னு போயிடுறாங்க. பட் ஆக்சுவலா நீங்க காம்படிஷன் எடுத்துக்கினா கூட நல்லா டெப்தா ஊறி இருக்கவங்க தான் பெர்ஃபெக்ட்டான ஃபிஷ் என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்க. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப வர ஃபிஷ்ல நல்லா ஹெட் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க அப்பவே, இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் முன்னாடி இருக்கிறப்ப. ஆமா, ரொம்ப ஃபிளேர் பண்ண ஃபிஷ் இது. இதுலயும் நல்ல ப்ரொபோர்ஷன் ஹெட் இருக்குது. நான் டீசென்டான ஹெட் வரும், நான் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்டி மாதிரி ஹெட் வரணும் அப்படின்னு பார்க்க பயங்கரமா தான் இருக்கு. ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீசென்ட் ஹெட் கம்பல்சரி எல்லா காம்ஃபாஸ்லயும் இருக்கும். பக்கத்துல க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப மீனே வேற லெவல்ல இருக்கு. ஆமா ப்ரோ, இன்னும் ஹெட் டேங்க் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா இது குவாரண்டைன் டேங்க், இப்பதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே வந்து இம்போர்ட்டட் ஃபிஷஸ்க்கு வந்து எடுத்த உடனே ஹீட்டர் போடுறது, எடுத்த உடனே ஃபீடிங் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் டே வந்து வாட்டருக்கு அக்யூமுலேட் பண்ணுவோம். அந்த கம்ஃபாஸ்க்கு எதுக்குமே நீங்க ஹீட்டர் ஆட் பண்ணல? இல்ல, கண்டிப்பா இல்ல, கம்ப்ளீட்டா வந்து சில்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஹீட்டர் வந்து நாங்க வந்து போடுறது வந்து ஒரு 2 days ஆன பிறகு போடுவோம். ஆமா, 2 days கழிச்சு தான் போடுவீங்களா? ஆமா, 2 days கழிச்சு தான் போடுவோம். அப்புறமேட்டு தான் ஃபீடிங் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேங்க் அதுக்கு செட் ஆகும். அப்ப இந்த மாதிரி புதுசா வாங்கிட்டு அந்த மீன் உடனே ஹீட்டர் போடக்கூடாதா? இல்ல, இப்ப நம்ம கிட்ட வாங்குற ஃபிஷ்ஷுக்கு போடலாம். இப்ப தாய்லாந்துல எடுக்கிற இப்ப இந்த நிறைய செல்லர்ஸ் கூட பார்க்கலாம், இல்ல ஃபிஷர்ஸ் வந்து போட்டோன்னே நாங்க ஹீட்டர் போடணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா கோல்டு கிளைமேட், தாய்லாந்துல ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து பாக்ஸ்ல வரும்போது, அதாவது அன்பேக் பண்றவங்களுக்கு தெரியும், உள்ள வந்து ஒரு 2 liter அட்லீஸ்ட் 1 liter இல்ல 2 liter வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். ஐஸ் கட்டியா இருக்கும். ஆமா, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க லாஸ்ட் ஷிப்மெண்ட்ல எடுத்த போது அந்த வாட்டர் இது பாருங்க, பீட்டா ஷிப்மெண்ட் எடுத்திருந்தேன். தாய்லாந்து தண்ணின்னு சொல்லி இதே ஒரு வருஷம் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆன, அதாவது கம்ப்ளீட்டா ஐஸ் கட்டி இது. ஸோ இது தண்ணி வந்து ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க, இது போடுவாங்க, இதை போட்டு டேப் பண்ணிடுவாங்க. இருட்டுல தண்ணி வந்து ரொம்ப சில்லுனா இருக்கும்போது ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவா இருக்கும்.
அதாவது ப்ராப்பரா போய் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஒரு இடத்துல வந்து பிரீத் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கிளைமேட்ல வர ஃபிஷ் ப்ளஸ் தாய்லாந்து நிறைய பேர் ஹீட்டர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா கமர்ஷியல் ப்ரீடிங் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாஸ் குவான்டிட்டியில பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து போட்ட உடனே வந்து ஹீட்டர் போட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுருந்தா ஃபிஷ் வந்து ஒயிட் பூப் அதிகமாக அடிக்கும், சடனாக வந்து அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து பேக் டு பேக் வரும். ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் குவாரண்டைன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை வந்து தண்ணி கடாக்ட் பண்ணணும். தண்ணி ஆகி ஒன்றரை நாள் ஆன பிறகு அப்புறமேட்டு அதை வந்து ஹீட்டர் மைல்டா வைக்கணும். அது ஆன பிறகு ஃபீடிங் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் பூப் பார்க்கணும், என்ன கலர் வருது, ப்ரௌனிஷ் வருதா, லைட் எல்லோயிஷ் வருதா, இல்லை ஒயிட் வருதான்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து பிறகு தான் ஃபிஷ்ஷை ப்ராப்பரா குவாரண்டைன் பண்ண முடியும். அப்பதான் குவாரண்டைன்ல ஃபிஷ் ஆகாது, இல்லைன்னா கம்பல்சரி ஃபிஷ் அடிப்பட்டே படும். இப்போ இருக்கிற குவாரண்டைன்ல தான் இருக்கு, கம்பல்சரி குவாரண்டைன்ல தான் இருக்கு. எதுக்குமே வந்து ஹீட்டர் நாங்கள் இன்னும் போடவே இல்லை. இப்போ இந்த ஒரு கம்ஃபா கூட பாருங்க, நான் சொன்ன மாதிரி அப்பவே ஃபிஷ்ஷை மைல்டா ஹேண்டில் பண்ண பாருங்க. போட்டு இருக்கிற ஃபோர்ஸுக்கு பிடிக்கிறன்ற பேர்ஸ்ல பிடிச்சி நெஸ்கி விட்டுறாதீங்க. இந்த காம்பாஸ் கூட பாருங்க, நம்மளுடைய காம்பாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெட் மட்டும் தான் குறைஞ்சிருக்குது இப்ப. பட் அதோடைய ஐ பேட்டர்னோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா அதோடைய டெய்ல வந்து உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படியே இருக்கும். இது நல்ல ஒரு லைட் எல்லோ டோன் இருக்கிற கேம்ஃபா. எல்லோ ஐ, ஆமாம் எல்லோ ஐ. அதே மாதிரி டெய்லும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரேப் டெய்லு, நல்ல ஒரு கிராஸ் ஹெட் போல்ஸ் இருப்பாங்க. இன்னும் ஜாஸ்தி இல்லை, ஒரு 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 1 வீக் கழிச்சிங்கன்னா அதோடைய பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். இவரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா, இவரையும் பிடிச்சி காமிச்சிருங்களா கையில. அவர் ஃபிளார் பண்ற அழகே அழகு. ப்ராப்பரான ஒரு ரெப்யூட்டட், அதாவது ஒரு நல்ல பிரீடர் இவரு. அவங்க கிட்ட எடுத்த கேம்ஃபா. டெய்ல பாருங்க ப்ராப்பரா ஒரு டி ஷேப்ல உங்களுக்கு தெரியும். இது பீகாக் டெய்ல்னு சொல்லுவாங்களோ? புரியல. பீகாக் டெய்ல், கரெக்ட். பீகாக் டெய்ல்னு தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நானும் எக்ஸ்பர்ட் தான். கம்பல்சரி ப்ரோ. நீங்க பாருங்க, உங்களுக்கு இதுலயே வந்து நல்ல ஒரு ஹெட் மார்க்கிங்ஸ் தெரியும், நல்ல கலரேஷன். இது வந்து வைப்ரண்டா இருக்கும்போது இதோடைய பிடிச்சோம்னா ஆக்சுவலி காம்பாஸ் பேசிக்கா மிரர் வைக்கிறதுக்கு காரணமே வந்து அதோடைய அக்ரஸிவ்னஸ் இல்ல பொட்டன்ஷியல் தெரியணுன்றதுனால தான். நம்ம கை வச்சு பிடிக்கிறதுனாலயோ நம்ம வந்து இப்போ அதாவது ஹாஷா ஹேண்டில் பண்ணும்போது அழகு வந்து கண்ணாடி வைக்கிறப்ப தான் தெரியும், அதோடைய அக்ரஸிவ்னஸ் வரும்போது தான் தெரியும். அது கூட வேற எதனா ஒரு கரெக்ட். ஆமா ஆமா, அப்பதான் அதோடைய அக்ரஸிவ்னஸ் அதோடைய பொட்டன்ஷியல் தெரியும். இல்ல அப்படின்னா அதோடைய பொட்டன்ஷியல் தெரியாது. ஓகே ஓகே, ரைட் பிரதர். எல்லாத்துலயும் ஓரளவுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கீங்க. கேஎம்எல், எஸ்ஆர்டி, இன்னும் எதனா இருக்கா? இப்போ இங்க ஒரு அதே கேஎம்எல் பேட்ச்லயே தான், அது F4 பேட்ச்ல தான் இந்த ஃபிஷ்ஷும் வந்து. இது ஒரு நல்ல பேர்லிங்ஸ். இவர் நல்ல துருதுருன்னு இருப்பாப்புல. ஒருத்தரோட கை விட்டு கஸ்டமரோட 2 பேரை கடிச்சிட்டாப்ல இவரு. நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன் நாங்க. அப்ப என்ன கையை விடுங்க, வாங்க இப்படியா பிடிச்சி காமிக்கும் அவரை. ஃபிஷ்ஷோடைய காம்பேக்டான பாடி, கம்பல்சரி அதோடைய பொட்டன்ஷியாலிட்டி இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிய வரும். ஓகே. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கோம். நல்ல பேர்லிங்ஸ் இருக்கும், நோஸ் இருக்கும். இது என்ன 2.5 இன்ச் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ குவாலிட்டி வந்து நம்ம கிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸும் இருக்கு. மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது எஸ்ஆர்டியா? இல்ல, நம்ம கம்ஃபாஸும் பண்ணுவோம். ஸோ 2 ஈக்குவல் பேலன்ஸா பண்ணுவோம். பட் கம்பாஸ் மினிமமா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த சீசன் வந்து ப்ராப்பரான கம்பாஸ் கிடைக்கல எனக்கு. ஓகே. நாங்க பெக்யூர் பண்ண செக் பண்ணும்போது கிடைக்கல. சில கம்பாஸ்க்கு வந்து இந்த கில் சைட்ல வந்து பார்க்கும்போது நம்ம ஒன்னொன்னு பார்த்து வாங்குவோம். கில்ஸ் ஃபிளாப்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கின்ஸ் எல்லாம் க்ரோ ஆயிருக்க கூடாது. ஆமா, அது நம்மளுக்கு இனிஷியலா தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க வந்து இந்த கேம்ஃபா எடுத்துக்கோங்க. இப்போ சும்மா இது ஒரு கேம்ஃபா பிடிக்கிறேன் நான். நாங்கள் பார்க்கும்போது ஃபிஷ்ஷோடைய கில் ஃபிளாப்ஸ் கூட பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃபிஷ்ஷுக்கு வந்து கில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, கில்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. அது எதுக்கு அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க யாருமே. இன்ஃபேக்ட் செல்லரே வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். இப்போ இங்கே கில் அது துடிக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது. அதுல கொஞ்சம் லைட்டா தானே உங்களுக்கு அந்த ஸ்கின் தெரியுது. அதாவது அதோடைய ஹார்டான ஒரு போர்ஷன் போய் நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கின் ஸ்டார்ட் ஆகுதா. இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப அதிகமா இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து போக போக ஃபிஷ் வந்து ஃபிளாப் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் கில் ஓப்பன் ஆகுது, இல்ல என் ஃபிஷ் போடாடும் போது அந்த ஸ்கின் ஒரு மாதிரி அக்கோட தெரியுது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இல்ல. அதான் கில்ல வந்து பெருசா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஆமா, அதோடைய இல்ல அது ஒரு டிஃபெக்ட். ஓகே, அதை தாண்டி எதனா அதுல பிரச்சனை இருக்கா? ஆமா, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு கில்ஸ்னாலயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை சான்ஸ் வாட்டர் ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணல,
அதாவது வாட்டர் பேராமீட்டர்ஸ் நீங்க ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணல, நைட்ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அம்மோனியா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற டைம்ல கில் ரப்சர் அப்படின்னுவோம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அது கட்டுன்னு கூட சொல்லலாம். கில் அப்படியே அரிச்சுக்கிட்டே வருமா? அரிச்சுக்கிட்டு வராது, அந்த மாதிரி கேப் டெவலப் ஆயிடும். ஓ, கேப் டெவலப். ஆமா. இப்போ வந்து இப்போ ஒரு எஸ்ஆர்டி பாருங்க. இப்போ இங்க ஒரு போர்ஷன் தெரியுதுங்களா? ஓகே. ஆமா. நம்மளுக்கு அது கிளியரா இங்க இருந்து ஒரு ஐ மாதிரி ஒரு போர்ஷன் வந்திருக்கு. அப்புறம் இங்க 2 ஃபிளாப் ஆகுது. இந்த ஃபிளாப் ஆகிற போர்ஷன் இந்த யூ டைப்ல வந்து சில ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே கேப் வந்துட்டு இருக்கும். ஓகே. இல்ல இந்த கில்ல வந்து இந்த ஒரு சாஃப்ட் ஸ்கின்னே கட் ஆயிட்டு இருக்கும். இல்ல அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு. அதெல்லாம் வந்து அமோனியா நைட்ரேட் ஸ்பைக்னால தான் வருமே. அப்போ கில் ரப்சர் பிளஸ் வாட்டர் வந்து ப்ராப்பரா நம்ம அதை அரிச்சுக்கிட்டே வர மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி அதுதான் கில் ரப்சர் அப்படின்னுவோம். அது அமோனியால நைட்ரேட் ராசி ஸ்பைக்கா இருக்கும்போது ரொம்ப நாள் நம்ம விட்ட போது நம்மளுக்கு தண்ணி தெளிவா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அமோனியா இருக்கும் அதுல. அந்த டைம்ல இருக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு இந்த ரப்சர் ஆன ப்ராப்ளம்ஸ் கிளியராகவே வரும். நம்ம மேல இருக்க தப்பு தான், தண்ணி மாத்தாம இருந்ததுனால. அது நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. பிளஸ் இதை பத்தி நிறைய பேர் பேசுறது இல்லை. அதுதான் விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய ஃபிஷ் இருக்குது, நாங்க அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்றோம், கிளீனா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா புது வாட்டர்ல ஆக்சிஜனேஷன் லெவல் கம்மியா இருக்கும். அதை நீங்க கேட்கலாம், H2O தானே, ஆக்சிஜன் மாலிகுலும் வாட்டர் மாலிகுலும் தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஏரியேஷன் நீங்க கொடுக்குறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு ஏர், அதாவது அட்மாஸ்பியர் நல்லா வரட்டும், ஆக்சிஜன் கிடைக்கிற ஏரியேட்டடா டேங்கை வச்சுக்கிறோன்றதுனால தான். அந்த ஒரு ஏரியேஷனில் தான் ஃபிஷ்ஷும் வந்து உயிர் வாழும். நம்ம அது ப்ராப்பர் அடிக்குவேட்டான ஆக்சிஜன் கொடுக்கலன்ற பட்சத்தில் ஃபிளாப் பண்ணி அந்த கில்லை வந்து ஃபிளாப் பண்ணி கில்லோடைய போர்ஷனே சேஞ்ச் ஆகும். ப்ரோ ஃபிஷ்ஷோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப வருஷமாவே பண்றோம். ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃபிஷ்ஷை சிக்கனா நம்ம எத்தனை வருஷம் பண்றீங்க? நம்ம ஃபிஷ் இண்டஸ்ட்ரியை மட்டும் வந்து ஒரு 10-11 இயர்ஸ் ஆகுது. மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃப்ரம் 7-8 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கிறேன். 7-8 இயர்ஸா வந்து நானே ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ வித் த எஜுகேஷனல் நாலேஜ் ஆஃப் த ஃபிஷ். ஸோ அதை பற்றி கற்றுக்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் மெடிக்கேஷனே வந்திருக்கும். இப்போ கூட மெடிசன்ஸ் வந்து வி ஆர் அகேன்ஸ்ட் மெடிசன் தான். நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ண மெடிசன் போடுங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மெடிசன் போடுங்க, அதெல்லாம் நீங்கள் போடவே தேவையில்லை. முடிஞ்ச மட்டும் ஃபிஷ்ஷை நேச்சுரலாக வச்சுக்க பார்த்துக்குங்க. இப்போ எங்கிட்ட இத்தனை ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்மில் கிட்ட ஒரு 100+ ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ எந்த ஒரு டேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொட்டு மெடிசன் கூட இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நேச்சுரலாக தான் வச்சுக்கணும். நீங்கள் அடிக்கடிக்கு மெடிசன் வேறு பழகக்கூடாது. வேர்மவுட்னு ஒன்று ஆட் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சரி, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி கால்குலேட் பண்ண தெரியாது. வாட்டர் வால்யூம் என்ன, ஒரு ஃபிஷ்ஷுக்கு மெடிசன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷோடைய சைஸு, டேங்கோடைய வால்யூம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எம்ஜி கால்குலேட் பண்ணணும். அது உங்களுக்கும் தெரியாது, சொல்கிறவங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். சொல்றீங்களா? மெட்ரோஜில் தான். ஸோ நீங்கள் போட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹியூமன் கன்சம்ஷன் டேப்லெட், அது வந்து வயிற்று வலிக்காக போடுறது டேப்லெட். நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய ப்ரொபோஷனே உங்களுக்கு தெரியாது. அதோட சேஃபர் சைடு வேர்மவுட்ன்ற ஒரு மெடிசன் கிடையாது. நல்ல பிராண்ட், ஆக்வாட்டிக் ரெமெடிஸ் நல்ல பிராண்ட் தான். ஸோ அவங்ககிட்டே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்மவுட் இருக்குது. அந்த வேர்மவுட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தா, இல்லை எனக்கு நான் வித்தவுட் வேர்மவுட் நான் ஃபிஷ் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் கொடுத்துருங்க. ஜாஸ்தி நீங்கள் வந்து ஸ்ட்ரிம்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டு பிளட் வார்ம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல் 6 months ஒரு வாட்டி ஒரு நாள் ஃபாஸ்டிங் விட்டு மறாத நாள் வந்து வேர்ம் அவுட் 100 liters ஆஃப் வாட்டருக்கு 10 ml அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷனில் இருக்குது. அந்த 10 ml ஆட் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். அதை விட்டு வேறு எதுவும் மெடிக்கேஷன்ஸ் வேணாம். இல்லை என்கிட்ட மெடிக்கேஷன்ஸ் வேணும் வரீங்க, ஸ்விம் பிளாடர் வராங்க, ஒயிட் போப்பு, ஒயிட் ஸ்பாட்ஸ். ஸ்விம் பிளாடர் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் கை வைத்தியத்தில் நம்மளால குணப்படுத்த முடியாதுல்ல? இல்லை, அதுல மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும்ல, அப்போ உங்களை தேடி தானே வந்தாகும். ஆமா, நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் அப்டேட்ஸ் போட்டிருக்கோம் வித் கஸ்டமர் ப்ரொஃபைல் நேம். ஆமா ப்ரோ, நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து வித் மெடிகேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம்னா கஸ்டமருடைய ஃபிஷ்ஷோடைய கண்டிஷனு, கஸ்டமர் டேங்கோடைய வால்யூம் கால்குலேட் பண்ணி அப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு தருவோம். நான் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு மெடிசன்ஸ் கொடுக்குறது இல்லை, ரெடி பண்ணி கொடுப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டுக்கு. அப்போ மீனை பொறுத்து தான் நீங்க ரெடியே பண்றீங்களா? ஆமா, மீனை பொறுத்து தான். ஏன்னா அதோடைய வால்யூம் பொறுத்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குவோம். ப்ளஸ் ஒரு டியூரேஷன் கொடுக்குவோம். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், நீங்க எவ்ரிடே எங்களுக்கு அப்டேட் பண்ணணும் வீடியோஸ்ன்றது. நீங்க அந்த மாதிரி இருக்கிறது ஃபிஷஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் கன்சல்டேஷன்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறதோ நாங்கள் வந்து சார்ஜ் பண்றது இல்லை. மெடிசன்ஸ் மட்டும் தான் நாமினலாக வித் டோர் டெலிவரி டிரான்ஸ்போர்டேஷன். அது ஃபிஷ்ஷோட கண்டிஷன் பொறுத்து. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 400. ஒரு 400 பாதி மெடிசன் காலியாகிறதுக்குள்ள ஃபிஷ் ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆகும் ஆகாதுன்றது நாங்கள் அப்ஃப்ரண்டாகவே சொல்லிட்டோம். நீங்கள் எங்கிட்ட ஃபிஷ் வாங்கணுன்றதுனால, அதாவது நீங்கள் வந்து மெடிசன் வாங்கணுன்றதுனால ஒரு நோக்கம் இல்லை, ஃபிஷ்ஷை ரிகவர் ஆனால் மட்டும் போதும் பண்ணுறீங்க. இப்போ பெல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கிகோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒக்கிகோ நாங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ப்ரெக்யூர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ப்ரெக்யூர் பண்ணி இப்போ எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறோம். ஒக்கிகோ ரொம்ப ஒரு ரிஸ்கான ப்ராடக்ட் ஆச்சு. ஆமாம் ப்ரோ, ஒரிஜினல் டூப்ளிகேட் இது ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஒக்கிகோ ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஒக்கிகோ பொறுத்தவரைக்கும் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட்ல ஒக்கிகோன்னு தெரியுதுங்களா? ஒக்கிகோன்னு எழுதி இருக்கும் டிரான்ஸ்பரண்டா. இங்கே ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துருப்பாங்க.
ஒரு இடத்துல இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க பேட்ச் நம்பர். ஓகே. இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்ல வராதா? இதெல்லாம் டூப்ளிகேட்ல வராது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான், இது 2 ஸ்டெப்ஸ் தான், வேற ஒன்றும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை. அந்த 2 ஸ்டெப்ஸ் இல்லை. ஒக்கிகோ தான் ஃபீட் பண்ணுவோம். ஒக்கிகோ ஃபீட் பண்ணுவோம். சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளாட் ஆகிறதோ சைஸ் ஆகிடும், பட் ஆனால் கலரேஷன் வராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வந்து ஒக்கிகோ இஸ் பெஸ்ட். நீங்கள் எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கிகோ ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு பூப் வந்து ஃபிஷ்ஷோட கழிவு வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகாது மெஜாரிட்டி. அது வந்து அப்படியே தங்கிடும், கீழே அப்படியே தங்கிடும். ஸோ இப்போ ரெடிமேடாக உங்ககிட்ட மெடிசன்ஸ் எதுவும் காட்டுறதுக்கு இல்லைல்ல? இல்லை, நம்ம வந்து ஃபார்முலா பாட்டில்ஸ் வேணால் காமிக்கலாம் உங்களுக்கு. அப்போ மீனை பொறுத்து தான் ரெடி பண்ணியே நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு வந்து அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லை, கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட மாட்டோம். எந்த மெடிசனாக இருந்தாலுமே எல்லா மெடிசன்ஸும் வந்து கஸ்டமர்ஸோடைய டேங்கோடைய கெப்பாசிட்டி என்ன, ஃபிஷ்ஷோடைய சைஸ் என்ன, ஃபிஷ்ஷோடைய கண்டிஷன் என்ன, எப்படி டோசேஜ் ஆட் பண்ணணுன்றது வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி தான் கொடுக்குவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்யூரசி வந்து 99.9% அக்யூரசி இருக்குது. சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க வாங்கணும்னு ரெடி ஆகிடுமா அப்படின்னு. எங்களுக்கு என்ன தான் அக்யூரஸியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் சொல்கிறாங்க எதனா உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் சொல்வேன், அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே சரியாக வரணும் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பொறுமை வேணும். இது வந்து சிக்னஸ் ஆகும்போதே நீங்கள் இனிஷியலாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு குவிக்காக வித்தின் ஒரு நாள் 2 நாளில் சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய. ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் நம்மளுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் முடியாது. அந்த டைமில் என்ன ஆகணும், கொஞ்சம் நாள் ஆகிட்ட பிறகு நீங்களும் அது தகுந்த டைம் கொடுக்கணும். இல்லை ஏதாவது ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது ஆகாத விஷயம். ஒரு மெடிசன் ஆட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி 8 to 24 hours மினிமம் உங்களுக்கு ஃபிஷ் அட்லீஸ்ட், அதாவது வந்து கம்ப்ளீட் கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படி இல்லை, ஃபிஷ் ஒரு ஓரமாக உட்காந்துருக்குது சார் அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் ஏன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 8 to 10 hours நீங்கள் கொடுத்தா தான் அதோடைய சேஞ்சஸை நீங்கள் தெரியும். மெடிசன் கொண்டு போய் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு வாட்டி சிக்னஸ் ஆன உடனே அது பிளட்லேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் கலந்துருக்கும். ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஸ்டமக்கில் மட்டும் இருக்குதுன்னா மட்டும் இல்லை, அது பிளட்லையும் இன்ஃபெக்ஷன்ஸ் கலக்கிறதுனால தான் பாடியோட கலரேஷன் மாறும். இல்லை ஃபிஷ்ஷுக்கு யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்குது, பிளாட் ஆகுது, ஹை ப்ரோட்டீன் கொடுத்தனால தலை மேலே பபுள்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் இண்டிகேஷன் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு. எடுத்தவங்க நீங்கள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிசீஸை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குதுங்க. ஸோ டிசீஸ் வந்து கேட்ராக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒயிட் ஸ்பாட், பிளாக் ஸ்பாட், ஃபின் ராட். ஸோ இது வந்து நிறைய டிசீஸ் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் காமனாக வர ஒரு வியாதி தான். உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் இந்த ஒரு கான்செப்ட் பத்தி மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நாள் ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம சம்திங் ஃபிஷ். ஆமா, இல்ல எனக்கு டிசீஸ் பத்தி எங்களுக்கு வேணும், இன்னும் நாலேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. அதை நாங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு எந்த டாபிக் பற்றி பேசலான்னு ஒரு நாள் ஷெடியூல் பண்ணி அதை பற்றி எனக்கு கிளியர் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். எங்களுக்கு வந்து நீங்கள் மெடிசன் வாங்கணும் இல்லை என்கிட்ட வந்து மெடிசன் வாங்கணுன்ற ஒரு மோட்டோவும் இல்லை எங்களுக்கு. அப்படி இருந்தால் என் மெடிசனை எத்தனையோ பேர் கேட்கும் போதோ இல்லை எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கொடுத்துருக்குவோம். எங்களோட மெயின் மோட்டோ வந்து எஜுகேஷன் பர்பஸாக கஸ்டமர் கொண்டு போகிற ஃபிஷ் வந்து நல்லபடியாக வச்சுக்கணுன்றதுனால தான். உங்களுக்கு இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது டவுட், ஏதாவது சஜஷன்ஸ் வேணும், எஜுகேஷன் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். நன்றி பிரதர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். விடாம ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. போய் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வியூவர்ஸ்.